ஈரான் மேல தொடர்ந்த இந்த போர்னால எண்ணெயில தண்ணியே இல்லாம போற சான்ஸ் கூட உருவாகக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சவுதி, யுஏஇ போன்ற அரபு நாடுகள் மேல வந்து தொடர்ந்து இந்த வார வந்து நிகழ்த்தினாங்க அப்படின்னா 3 நாட்களுக்கு மேல வந்து தண்ணீரே இல்லாம போகறதுக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிபுணர்கள். ஒரு தாக்குதல் இதுக்கப்புறமா இன்னும் பயங்கரமா நிகழ்ந்துச்சு அப்படின்னா கோடிக்கணக்கான மக்களுக்கு வந்து குடிநீர் இல்லாம அந்த பற்றாக்குறையிலேயே வந்து உயிரிழக்க கூடும்னு சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் இந்த 3 நாடுகள் வந்து போர் புரிஞ்சிட்டு வருது. இதில் வந்து ஈரான் தொடர்ந்து வந்து எங்களை தாக்கி அழிச்ச எல்லா நாடுகள் மேலேயும் வந்து பதில் தாக்குதல் நிகழ்த்தியே தீர்வோம், அதுவும் இல்லாமல் நட்பு நாடுகளாக இருக்க எல்லா நாடுகளையும் வந்து அழிப்போம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாடுகளாக வந்து ட்ரோன் தாக்குதலாக இருக்கட்டும் இல்லை ஏவுகணை தாக்குதலாக இருக்கட்டும் இதெல்லாம் நிகழ்த்திட்டு வராங்க. இந்த நிலையில் வந்து இன்னொரு அபாயகரமான விஷயம் வெளியாகிருக்கு. சவுதி அரேபியா, யுஏஇ, கத்தார், குவைத் இந்த நாடுகள்லாம் வந்து தண்ணி பற்றாக்குறை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கடல் நீரை வந்து சுத்திகரித்து அதுக்கப்புறமா அவங்க வந்து குடிநீராக மாற்றி தான் அவங்க வந்து குடிச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலை தான் அங்கே வந்து தொடர்ந்துட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்ச நாட்களுக்குள்ள இவங்க வந்து கடற்கரையை நோக்கி அவங்களுடைய தாக்குதல்களை முன்னிறுத்தினாங்க அப்படின்னா கண்டிப்பாக தண்ணீருக்கான பற்றாக்குறை வந்து 3 நாட்களுக்குள்ளேயே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எண்ணெய் இல்லாமல் வந்து பேரல்களை யோசிச்சு இதை வந்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலை வந்து நம்ம யோசிக்க வேண்டியது இன்னும் கொஞ்ச நாட்களுக்கு கழிச்சு இருக்கு. ஆனால் தண்ணீரே இல்லை அப்படின்னா அடுத்த கட்ட வேலைகள் கூட வந்து செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் இங்கே வந்து முக்கியமான விஷயமா பார்க்கப்பட்டிருக்கு. ஸோ இவங்க இந்த சுத்திகரிப்பு நிலையங்களை வந்து கடற்கரை பக்கத்துலேயே வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுனால அதை ரொம்ப ஈஸியாக தாக்கி அழிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். அதனால வந்து அதை ஈஸியாக அட்டாக் பண்ணலாம். இந்த அட்டாக் வந்து எங்கள் மேலே நிகழ்ந்துச்சு அப்படின்னா வந்து தண்ணீர் பற்றாக்குறை எங்களுக்கு ரொம்ப அதிகமாகிடும்னு சொல்லியிருக்காங்க. எண்ணெய் நெருக்கடிகள் வந்து ஒவ்வொரு ஊருக்கு வந்து நடக்குது, ஒவ்வொரு நாடுகளுக்கு நடக்குது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் தள்ளி வச்சு யோசிச்சாலும் தண்ணீர் பற்றாக்குறை அப்படிங்கிறது ஒரு மனிதாபிமானமற்ற செயலாக வந்து உருவெடுக்க போகுது அப்படிங்கிறது தான் இப்போ வந்து நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்க ஒரு விஷயமா இருக்குது.